குவிட் பண்ணிடாதடா! விடாமுயற்சி. நீ வந்துட்டு குவிட் எக்காரணத்த கொண்டு பண்ணக்கூடாது. நீ ஆரம்பிச்ச விஷயத்த கண்டிப்பா முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோச் சொல்லுவாங்க. இட்ஸ் ட்ரூ. பட் நான் ஒரு கோட் ஒண்ணு படிச்சேன். அண்ட் ஐ தாட் கண்டிப்பா நான் உங்ககிட்ட அத ஷேர் பண்ணணுன்ட்டு. என்னன்னா, ஜாப்பனீஸ்ல ஒரு சேயிங் இருக்காமா. என்னன்னா, "இஃப் யூ கெட் ஆன் த ராங் ட்ரெயின், கெட் ஆஃப் அட் த நியரஸ்ட் ஸ்டேஷன். த லாங்கர் இட் டேக்ஸ் யூ டு கெட் ஆஃப், த மோர் எக்ஸ்பென்சிவ் த ட்ரிப் வில் பி." அதாவது என்னன்னா, தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டேன்னா, சீக்கிரமா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடு. அப்படி நீ இறங்கலன்னா, நீ ஒவ்வொரு ஸ்டேஷன் கடக்கும்போதும் திரும்பி வர்றதுக்கு உனக்கு நெறைய காசு செலவாகும். சி உங்களோட லைஃப்ல ஒரு ஒரு ட்ரெயின் ஏறியிருக்கலாம். தப்பு கிடையாது. நமக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கலாம். நமக்கு பிடிக்காத விஷயம் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா ஆரம்பிச்ச காரணத்துக்காக அத கன்டின்யூ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அண்ட் அந்த மெச்சூரிட்டி அப்போ நம்ம பண்ண தவறுகளெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த தவறுகள மறுபடியும் மறுபடியும் பண்றதுக்கு பதிலா, ஒரு செகண்டு கரெக்ட்ல நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒத்துக்கிறேன். நவ் இஃப் ஐ கெட் ஆஃப் த ட்ரெயின். இப்போ நான் அந்த ட்ரெயின்லேருந்து கீழே இறங்க முடியும். நான் இறங்கி எனக்கான ட்ரெயினை ஏறுறதுக்கு நான் பண்ண முடியும். பட் மெனி பீப்புள் டோன்ட் டு திஸ். நான் என்னோடய லைஃப்பில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் காலேஜ் படிச்சிருக்கும்போது எனக்கு சத்தியமாக பிஎஸ்சிக்கும் எம்எஸ்சிக்கும் வித்தியாசமே தெரியாது. அது நான் என்ன நினச்சிருந்தேன், ரெண்டுமே ஒரு கோர்ஸ்ன்னு நினச்சிருந்தேன். அந்த அளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எனக்கு அந்த டைமில் யாரும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ஸோ நான் பொதுவாக வந்து எப்படி பணக்காரன் ஆகணும்னு நான் நினச்சேன். அண்ட் எல்லாருமே சொன்னாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு. அண்ட் நான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து ஒரு 3 வருஷம் படித்தேன். அண்ட் அந்த 3 வருஷத்தில் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே தெரிஞ்சு போச்சு, எனக்கு இது சரிப்படாத ஒரு பாதை, தப்பான பாதைன்ட்டு. அண்ட் அந்த பாதையிலேருந்து நான் இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப். நான் எதில் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிராஃபிக் டிசைனிங்னு சூஸ் பண்ணேன். அந்த கிராஃபிக் டிசைனிங்கை ஆத்மார்த்தமாக பண்ண ஆரம்பித்தேன். சென்னைக்கு போனேன், நிறையா படித்தேன், ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தேன். 3 வருஷம் வேலை பார்த்தேன். அகெயின் ஐ அண்டர்ஸ்டுட் கிராஃபிக் டிசைனிங் பிடிச்சிருக்குது, ஆனால் லைஃபுக்கும் நான் இதை பண்ணுறதுக்கு எனக்கு செட் ஆகலையே எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ டுக் அ பிரேக். ஒரு 3 வருஷம் நான் வேலைக்கு போகலை. நல்லா சம்பாதிச்சிருந்த ஒருத்தன் வந்துட்டு வீட்டில் வேலை பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஆல்சோ. பட் ஐ டிட் தட். ஒரு 3 வருஷம் வேலை பண்ணாமல் வீட்டில் தண்டசோறு மாதிரி இருந்தேன். தண்டசோறு கரெக்டான வார்த்தை. ஆனால் அந்த 3 வருஷம் நான் என்னையே ஒத்து கவனிக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு வை ஆம் ஐ லிவிங் இன் திஸ் லைஃப். நான் போன ஆடியோலேயே சொன்ன இதே விஷயந்தான். வாட் இஸ் மை பர்பஸ் இன் திஸ் லைஃப்? எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் என்னோடய ஃபேமிலியில் நல்ல வேலைக்கு நான் சம்பாதிச்சாதான் அங்கே வீட்டில் அடுப்பெரியோங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷன் இல்லாததுனால நான் இந்த ரிஸ்க் எடுத்தேன். அந்த ரிஸ்க் எடுத்து 3 வருஷம் ஐ ஃபவுண்ட் அவுட் எனக்கு சைக்காலஜி தான் புரிஞ்சிருக்குன்ட்டு. அண்ட் அங்கேருந்து என்னோடய பாதை வேறையாக ஷிஃப்ட் ஆச்சு. என்எல்பிக்குள்ளே போனேன். நான் என்னை யாருன்னு கண்டுபிடிச்சேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. புக் எழுத ஆரம்பித்தேன், ஒரு கம்பெனியை ஆரம்பித்தேன். நவ் ஐம் an author. அண்ட் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு ட்ரெயினில் ஏறினேன். அந்த ஏறின ட்ரெயின் தப்புன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, பட் இறங்கிட்டேன். இன்னொரு ட்ரெயின் ஏறினேன், அந்த ட்ரெயினுமே தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இறங்கினேன். கொஞ்ச நாள் பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், எந்த ட்ரெயின்ரா கரெக்டுன்ட்டு. நீங்கள் இது கொஞ்சம் உங்களோட லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு இடத்துல தான் நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா, ஆரம்பிச்சிட்டோம், அதனால் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, நான் 4 பேர்த்துக்கு சபதம் கொடுத்துட்டேனே அதனால நான் வந்து போகணும். கிடையவே கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் டு எனிஒன். சபதம் கொடுத்தா அது பண்ணுங்கிற அவசியம் இருக்கா? அட் வாட் காஸ்ட்? உங்களோட சந்தோஷத்தை மீறி மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த சபதத்தை எடுத்து முன்னாடி போகணுங்கிற அவசியம் இருக்கா? நோ.
இட் இஸ் யுவர் லைஃப். நீங்கள் யாருக்குமே ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. யூ வில் இவால்வ். நீங்கள் மாறுவீங்க, உங்களோட சிந்தனை மாறும். இப்போ எனக்கு 33 வயசாச்சு. அண்ட் 40 இயர்ஸில் மை தாட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற வேலையை டெஃபினெட்லி ஐ நாட் டூ இட். இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஐ இவால்வ். மாறணும். மனுஷனாக இருந்தால் இவால்வ் ஆகணும், மாறணும். ஸோ உங்களோட லைஃப்பில் தயவு செஞ்சு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி, நான் ஏறின ட்ரெயின் கரெக்டாக கொஞ்சம் யோசிங்க. இட் வில் பி வொர்த் இட். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.